அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள், முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் வெங்காயம் வதக்குனதும் நம்ம இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது. அடுத்து மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாவெல்லாம் ஒரு நிமிஷம் போல் வதக்குனதுக்கப்புறம் இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்துற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் பட்டாணிலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால உப்பு சரியாக தான் இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுடலாம். இதில் நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம், முட்டைகோஸ் அந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை ப்ரெட்டில் வச்சிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துட்டு அதில் உங்களுக்கு விருப்பமான டொமேட்டோ சாஸ் இல்லை கெச்சப் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும், நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பக்கமாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டோன்னா அது மெல்ட் ஆகிடும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து இதை இன்னொரு ப்ரெட் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை இப்போது பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இதை அழுத்தி விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக இது மேலே பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். பொறுமையாக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்கும், எடுத்துடலாம். ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு பொறுமையாக கட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். சுட சுட வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.